Now today we are going to like the topic for demand. What do you mean by demand? We are going to discuss for. Generally demand means refers to the desire or wants. Demand refers to the desire or wants. ஒரு தேவை, இந்த டிமாண்ட் மீன் தேவை, இந்த தேவை அப்படின்றது ஒருவருக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது டிசையர் ஆர் வாண்ட்ஸ், ஒரு மனிதனுடைய விருப்பம் அல்லது ஆசையின் பேரில் தான் இந்த டிமாண்ட் அப்படின்றது ஏற்படக்கூடியது. சரி, நம்மளுடைய விருப்பம் அல்லது ஆசை, இதனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது? டிமாண்ட் அப்படின்றது ஏற்படுகிறது. இதை பூர்த்தி செய்வதற்கான தேவை நம்மளிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே the willing to pay or ability to pay. the willing to pay or ability to pay அப்படின்னா இதை வாங்குவதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறதா, இல்லை என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான சக்திகள் என்னிடம் இருக்கிறதா, அதுதான் அங்கே willing to pay. அதாவது ஒரு பொருள் மேலே நான் ஆசைப்படுறேன், அதுதான் டிசையர் கொடுத்துருக்குறேன், இல்லை அந்த பொருள் மீது எனக்கு ஒரு விருப்பம் அப்படின்றது ஏற்படுகிறது, டிசையர் ஆர் வாண்ட்ஸ். என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவோ அல்லது என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவோ நான் என்ன பண்ணுறேன், அந்த பொருளை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் தோன்றுறேன். அப்படி அந்த எண்ணத்தை எனக்குள் தோன்றும் பொழுது அது என்னவா மாறுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா த வில்லிங் டு பே, எபிலிட்டி டு பேவாக மாறும். அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இது டிசையர் ஆர் வாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அது டிசையர். கார் வாங்கணும்னு விருப்பப்படுறேன், அது வாண்ட்ஸ். ஆனால் அது வாங்குவதற்கான திறன் என்னிடம் இருக்கிறதா, அதை வாங்குவதற்கான முயற்சிகளும் நான் எடுக்கிறேன், அந்த திறன் தான் இந்த இடத்துல வில்லிங் டு பே, எபிலிட்டி டு பே. அதை என்னால் வாங்க முடியுமா? வாங்க முடியும்னா அதற்கான எஃபெக்டை நான் என்ன பண்ணுவேன், தொடர்ந்து அதுக்கான எஃபெக்டை போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி இல்லை, வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதை தான் அங்கே ஜே ஹார்வே என்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் டிமாண்ட் அப்படின்றது ஒரு மனிதனுடைய விருப்பம் அல்லது ஆசையினால் ஏற்படக்கூடியது. அதை பூர்த்தி செய்வதற்கானது தான் வில்லிங் டு பே அண்ட் எபிலிட்டி டு பே. இதை வாங்குவதற்கான சக்தி உன்னிடம் இருக்கிறதா, அதை பூர்த்தி எழுதுவதற்கான திறன் உன்னிடம் இருக்கிறதா அப்படின்ட்டு ஜே ஹார்வே சொல்கிறார். வாங்குவதற்கான திறன் என்னிடம் இருக்கிறது, அது எதை தீர்மானிக்கிறது அப்படின்றத ஸ்டோனர் அண்ட் ஹாக் சொல்கிறார் பாருங்கள். அந்த வாங்குவதற்கான வில்லிங் டு பே அண்ட் எபிலிட்டி டு பே இது அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியது எதை இருக்குன்னா த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. ஸ்டோனர் சொல்கிறார். இந்த ஸ்டோனர் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய விருப்பம் அப்படின்றது ஏற்படலாம், ஒரு மனிதனுக்கு ஆசை அப்படின்றது ஏற்படலாம், அதை பூர்த்தி செய்வதற்காக வில்லிங் டு பே, அதற்கான எஃபெக்டை தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து போடலாம். ஆனால் அதையெல்லாம் டிட்டர்மின் பண்ணக்கூடியது எதுன்னா த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. இந்த பணம் இருந்தால்தான் நீ ஆசைப்பட்ட அந்த பொருளை வாங்கி உன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். இந்த பணம் இருந்தால்தான் நீ வாங்கக்கூடிய அந்த வாங்கும் சக்தி என்பது உன்னிடம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நீ எந்த பொருள் மீது வேணாலும் ஆசைப்படலாம், எந்த பொருள் மீது வேணாலும் விருப்பப்படலாம், ஆனால் அதை டிட்டர்மின் பண்ணக்கூடியது எதுன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. மணியை முதல்ல சொல்கிறார். பணம் தான் அதை தீர்மானிக்கும் அப்படின்னு ஸ்டோனர் அண்டு ஹக் அப்படின்றவங்க சொல்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சொல்கிறார். இது சாதாரணமாக டிமாண்டினுடைய மீனிங். சரியா? அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிமாண்டினுடைய சிறப்பியல்புகள் என்ன, இதனுடைய நலன்கள் என்ன, நற்பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேரக்டர்ஸ். There are 4 categories in the characters of the demand. First one, price, time, market and amount. Price அப்படின்றது demand related to the price. Price அப்படின்றது டிமாண்டை பொறுத்து இருக்குது. ஒரு பொருளுடைய தேவை, எனக்கு கார் வாங்கணும் அப்படின்ற தேவை இருக்குது, ஆனால் அந்த காருக்கான ப்ரைஸ் தான் அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு தீர்மானிக்கிறது. அப்போ ப்ரைஸ் எவ்வளோ டிமாண்டினுடைய எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னு பாருங்கள். டிமாண்ட் ரிலேட்டட் டு த ப்ரைஸ் அப்படின்னா டிமாண்ட் எதை சார்ந்திருக்கிறது? விலையை சார்ந்திருக்கிறது. விலை எதை சார்ந்திருக்கிறது? டிமாண்டை சார்ந்திருக்கிறது. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பொருள் மீது ஆசைப்படலாம், இங்கே கார் வாங்கணும் அப்படின்ற தேவை என்னிடம் இருக்கிறது, ஆனால் அந்த கார் வாங்கணுன்றத தேவை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா ப்ரைஸை சார்ந்து இருக்கும். ஐயோ, அந்த ப்ரைஸை பார்த்த உடனே வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்குவதற்கு அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கா, அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸை தான் நம்ம சொல்லுவோம். அனதர் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது எந்த ஒரு டிமாண்டு, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ணி அந்த நிலைக்கு விற்பனைக்கு வரும்பொழுது அந்த டைம் அப்படின்றது முக்கியம். ஏன் டைம் அப்படின்றது முக்கியம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த காலங்களில் இந்த பொருட்களை விற்றா கரெக்டாக இருக்கும்.
இந்த காலங்களில் இந்த நேரத்தில் இந்த பொருட்களுக்கான டைம் சூட்டபுளான டைம், இதை விற்பனை செய்வதற்கோ அதை வாங்கி பயன்படுத்துவதற்கோ இது சூட்டபுளான டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர் டைம் அண்டு வின்டர் டைம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். கோடை காலத்தில் குளிர்பானத்தினுடைய தேவை அப்படின்றது அதிகமாக இருக்கும், அதுதான் டைம். கோடை காலங்களில், வெயில் காலங்களில் நம்ம எதை தேடி போவோம்? குளிர்பானங்களில் கூல்ட்ரிங்க்ஸை பார்த்து நம்ம தேடி போவோம். அப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸை பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதுதான் இந்த டைம். அதே மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா ஹாட்டான பொருளை பார்த்து நம்ம சாப்பிட்ணும், நல்ல சூடான பொருட்களை பார்த்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ அந்த டைம் அப்படின்றது வில் பி மஸ்ட் இன் த கேட்டகரிஸ் ஆஃப் த டிமாண்ட். டிமாண்ட் அப்படின்ற கேட்டகரியில் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபார் யூனிட் ஆஃப் த டைம், ஒவ்வொரு அழகுக்கான டைம், இந்த டைமில் இந்த பொருளை விற்கலாமா, இந்த காலங்களில் இந்த பொருள் விற்பனை ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சு விற்பனை பண்ணணும். ஃபார் டே, இந்த நாளில் இந்த பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும், இந்த வீக்கில் இந்த பொருட்களுக்கான ஃபார் யூனிட் ஆஃப் த வீக், ஃபார் யூனிட் ஆஃப் த மந்த், ஃபார் யூனிட் ஆஃப் த இயர். இந்த காலங்களில், இந்த நேரங்களில், அதாவது இந்த நாட்களில், இந்த வாரங்களில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் இந்த பொருளுக்கான தேவை அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். அப்போ தேவை அப்படின்றது இந்த இடத்துல டைமை பொறுத்து இருக்குது. டைம் அப்படின்றது வில் பி மஸ்ட் அப்படின்ற டிமாண்ட். அனதர் ஒன் மார்க்கெட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரிலேட் டு த மார்க்கெட், பையர் அண்டு செல்லர்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அப்படின்றது எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பையர்ஸ், அனதர் ஒன் செல்லர்ஸ். வாங்குபவரும் விற்பனையாளரும் ஒருவர் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கே போகிறேன்? மார்க்கெட்டுக்கு போகிறேன். அப்போ ஒரு பொருளை எப்படியாவது வாங்கி விடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அப்போ ஒரு பொருளை எப்படியாவது விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். ஒரு பொருளை எப்படியாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். ஒரு பொருளை எப்படியாவது நம்ம வாங்கி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்? அங்கே வாங்குகிறேன். டு மீட் கதர் பையர் டு அண்டு செல்லர். ஒரு பொருளை விற்பனைக்காக செல்லரும், ஒரு பொருளை வாங்குவதற்காகவும் பையரும் இணைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் தான் மார்க்கெட். அதுதான் ரிலேட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் தான் ஒருத்தர் சந்திச்சிக்க முடியும், ஒருத்தர் இணைச்சிக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட். என்ன காரணம்? த கேரக்டர்ஸ் ஆஃப் த டிமாண்ட். அனதர் ஒன் அமௌண்ட். த ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி விச் இஸ் அ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். ஒரு பொருளை வாங்குவதற்கான தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆர் மணி அப்படின்னு சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி, என்னுடைய தேவைக்கான இந்த பொருள் கண்டிப்பாக தேவை, இந்த பொருட்கள் இருந்தால் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு கன்சியூமர் நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக அதை வாங்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறதா? அதுக்கு எது தேவை அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படின்றது தேவை. தட் இஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் த டிமாண்ட், ப்ரைஸ், த டைம், மார்க்கெட் அண்ட் அமௌண்ட். அனதர் ஒன் டிமாண்ட் ஃபங்க்ஷன். வாட் யூ மீன் பை டிமாண்ட் ஃபங்க்ஷன்? ஹவு மெனி மெத்தட்ஸ் ஆர் டிமாண்ட் ஃபங்க்ஷன்? ஒன்லி ஒன் functions of demand we are going to discuss. Demand function refers to append the price. டிமாண்ட் ஃபங்க்ஷன் எதை டிஃபைன் பண்ணி இருக்குது, எதை அஃபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் அப்படின்றது தான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது டிஃபைன் பண்ணியிருக்கு. டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா தேவை அப்படின்றது எதை சார்ந்திருக்கிறது? விலையை சார்ந்திருக்கிறது. அதுதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த அப்பான் ப்ரைஸ். எதை சார்ந்திருக்கிறது? விலையை சார்ந்திருக்கிறது. நான் ஆசைப்படுறேன், அந்த பொருளை வாங்கி விடலான்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த ப்ரைஸை பார்க்கும்போது நான் கொஞ்சம் தயங்குறேன். அப்போ விலை என்பது எனக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த பொருளை வாங்கலாம்னு ஆசையும் தேவையும் விருப்பமும் என்னிடம் இருக்கிறது, ஆனால் அந்த விலையை பார்க்கும்போது இதை என்னால் விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது இந்த விலை தான், ப்ரைஸ். திஸ் மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரைஸ். ஒரு பொருளுடைய தேவை அப்படின்றது எதை சார்ந்திருக்கிறது? டிமாண்ட் அப்படின்றது எதை சார்ந்திருக்கிறதுனா அந்த கமாடிட்டியினுடைய ப்ரைஸை சார்ந்திருக்கிறது. அதுதான் அங்கே சொல்கிறார். கமாடிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ். எதை சார்ந்திருக்கிறது? ஒரு பொருள் ஏதாவது நான் வாங்கணும், வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது, அந்த கமாடிட்டி வாங்குவதற்கான ப்ரைஸை சார்ந்து தான் இந்த டிமாண்ட் அப்படின்றது இருக்கிறது. அதுதான் அங்கே ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்குற. டிமாண்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ். இங்கே டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்றதான் இதனுடைய ஃபார்முலா. இதை தான் நான் இங்கே மீனிங்கில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த அப்படியே இது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். சரியா? டி ஈக்குவல் டு டி என்ன? டி ஈக்குவல் டு டிமாண்ட். டி என்ன? டிமாண்ட். எஃப் ஆஃப் டிமாண்ட் எதை சார்ந்திருக்கிறது? டிமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ். பி மீன்ஸ் ப்ரைஸ். இங்கே எஃப் அப்படின்றது ஃபங்க்ஷனை குறிக்கக்கூடியது, இங்கே பி அப்படின்றது ப்ரைஸை குறிக்கக்கூடியது. டிமாண்ட் எதை சார்ந்திருக்கிறது? ப்ரைஸை சார்ந்திருக்கிறது. இதுதான் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் அப்பான் டு த ப்ரைஸ் அப்படின்றத இங்கே சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒன் த லா ஆஃப் டிமாண்ட், தேவை விதி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிமாண்ட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
கேரக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஒன் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன? தேவை விதி, என் தலை விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது போல் இதனுடைய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டினுடைய விதியை பற்றி ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்த லா ஆஃப் டிமாண்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஆகஸ்டின் கர்னாட் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த தேவை விதியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1938 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். தேவை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அந்த டிமாண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் டிசையர் ஆர் வாண்ட்ஸ்னால ஏற்படக்கூடியது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை லேட்டராக வந்து மாடிஃபை பண்ணது யார்? லேட்டர் டெஃபினேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ணது யார்? மாடிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஆல்பர்ட் மார்சல். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இந்த லா ஆஃப் டிமாண்டில். சரியா? இப்போ டிமாண்டுனா என்னன்றது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறேன், கேரக்டர் கொடுத்துருக்குறேன், டிமாண்டோடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா.